வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே போலீசார் சென்றபோது நாட்டு வெடிகுண்டை வீசி அதை வீடியோவாக வெளியிட்ட கல்லூரி மாணவன். இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட பதிவின் மூலமாக கல்லூரி மாணவர் கைது. புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டும் நோக்கில் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீச வந்த பிரபல ரவுடியின் காலிலேயே வெடிகுண்டு தவறி விழுந்து வெடித்ததில் தொழிற்சாலை அதிபர் மற்றும் ஊழியர் உட்பட 3 பேர் காயம். புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் 29வது அகில உலக யோகா திருவிழா. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. தனியார் பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பேருந்தில் சென்றவரிடம் தகராறு செய்து பேருந்திலிருந்து தள்ளிவிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே போலீசார் சென்றபோது நாட்டு வெடிகுண்டை வீசி அதை வீடியோவாக ரிலீஸ் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் மணிவண்ணன் மகன் மூசா. இவர் திண்டிவனத்தில் உள்ள கல்லூரியில் பிஎஸ்சி பயின்று வருகின்றார். இந்நிலையில் கடந்த தீபாவளி அன்று நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அவ்வழியாக ரோந்து சென்ற போலீசார் வாகனத்தை நோக்கி நாட்டு வெடிகுண்டு வீசினார். அதை வீடியோவாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்த இன்ஸ்டாகிராம் பதிவை பார்த்த சிலர் கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் கல்லூரி மாணவனை அழைத்து விசாரணை செய்ததில் ஊரில் பெரிய கெத்தாக வேண்டுமென இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து மூசா மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கெத்து காட்ட வேண்டும் என்பதற்காக நாட்டு வெடிகுண்டை தயார் செய்து ரோந்து சென்ற போலீசார் வாகனம் அருகே வீசி இதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டும் நோக்கில் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீச கூட்டாளியுடன் வந்த பிரபல ரவுடியின் காலிலேயே வெடிகுண்டு தவறி விழுந்து வெடித்ததில் அருகிலிருந்த தொழிற்சாலை அதிபர் மற்றும் ஊழியர் உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தப்பி ஓடிய ரவுடியை போலீசார் மடக்கி பிடித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கிராம பகுதியான ராமநாதபுரம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் தொழிற்சாலை அதிபரை மிரட்டும் நோக்கில் பிரபல ரவுடியான சுகன் தனது கூட்டாளியுடன் 2 சக்கர வாகனத்தில் தொழிற்சாலை அருகே வந்து கையில் எடுத்து வந்த நாட்டு வெடிகுண்டை தொழிற்சாலை வாயிலில் நின்று கொண்டிருந்த தொழிற்சாலை அதிபர் மீது வீச முயற்சி செய்தபோது வெடிகுண்டு எதிர்பாராத விதமாக ரவுடி சுகன் காலில் விழுந்து வெடித்தது. இதில் அருகிலிருந்த தொழிற்சாலை அதிபர் மற்றும் ஊழியர் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த தொழிற்சாலை அதிபர் மற்றும் அவரது ஊழியரை வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வெடிகுண்டு வீசிய ரவுடி சுகன் தனது காலில் வெடிகுண்டு வெடித்து பலத்த காயம் ஏற்பட்ட நிலையிலும் தனது கூட்டாளியுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய ரவுடி மற்றும் அவரது கூட்டாளியை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டை நடத்திய நிலையில் சிகிச்சைக்காக காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற பிரபல ரவுடி சுகனை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் நாட்டு வெடிகுண்டு வீச்சு சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தொழிற்சாலை அதிபரை மிரட்டும் நோக்கில் எடுத்து வரப்பட்ட நாட்டு வெடிகுண்டு ரவுடி காலிலேயே வெடித்த சம்பவம் தற்போது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி சுகன் மீது கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் 29வது அகில உலக யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தனர். இதில் 600 மாணவர்கள் பங்கேற்று
பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர். யோகா கலை உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலையாகும். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக யோகா திருவிழாவை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 29வது அகில உலக யோகா திருவிழா இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ உட்பட தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தார்கள். துவக்க நாளில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர். இந்த திருவிழாவின் அங்கமாக நாளை காமராஜர் மணி மண்டபத்தில் பல்வேறு மாநில யோகா கலைஞர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் யோகாசன போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் இந்த யோகா திருவிழாவின் ஒரு பகுதியாக தியான பயிற்சி, யோக பயிற்சி, யோகா தொடர்பான கருத்தரங்கம், யோகா மற்றும் இயற்கை சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் யோகா குறித்தும், யோகாவால் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைகள் குறித்தும், யோகா கலையின் மகத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினர். With body awareness. Bring the heels down. Release the interlock of the fingers. Exhale. Padhastasana, or the hands to the feet posture. நீங்க யோகா பண்றவங்களோட யோகா பண்ணாதவங்களோட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? யோகா பண்றவங்க எல்லாம் நிறைய மார்க் வாங்கலாம். யோகா மார்க் வாங்க, யோகா செய்யாதவங்க குறைவா மார்க் வாங்குவாங்க. ஏன்? யோகா செய்யறவங்க குறைவா படிச்சா போதும், அந்த மூளை சீக்கிரமா அதை கிரகிச்சுக்கும். அதனால நீங்க எல்லாம் நிறைய மார்க் வாங்க போறீங்க. அதனால இங்க உள்ளவங்க எல்லாரும் நிறைய மார்க் வாங்க போறீங்க. அதற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு நம்முடைய யோகா பயிற்சி பெற்றவர்கள் நோயாளிகளுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்க அந்த ஆரோக்கியமா வாழ்வதற்கு என்ன என்பதை மருத்துவமனையை சொல்லிக். அதே சமயம் பள்ளிகளும் நம்முடைய யோகா பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளுக்கு யோகா கற்றுக்கொள்ள. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே பாண்டையிலிருந்து கரையம்புத்தூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பேருந்தில் சென்றவரிடம் தகராறு செய்து பேருந்தில் இருந்து கொலை செய்யும் நோக்கில் தள்ளிவிட்டதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல் நிலைய பகுதியில் புதுச்சேரியில் இருந்து கரையம்புத்தூர் செல்லும் தனியார் பேருந்தில் பயணம் செய்து கரையம்புத்தூரை சேர்ந்த அமாவாசை மகன் விக்னேஸ்வரன் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வரும் நிலையில் தங்களது வறுமை காரணமாக இருசக்கர வாகனமின்றி தனியார் பேருந்தில் செல்லும் நேரத்தில் தொழிற்சாலைக்குள் போக வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் தனியார் பேருந்தில் பயணம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். தற்பொழுது தனியார் பேருந்தில் வழக்கமாக தொழிற்சாலை அருகே உள்ள பேருந்து நிறுத்துமிடத்தில் நிறுத்தாமல் மற்றொரு பேருந்து நிலையத்தில் நிறுத்துவதால் தொழிற்சாலைக்கு போவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் தொழிற்சாலை நிர்வாகம் விக்னேஸ்வரனை சரியான நேரத்தில் தொழிற்சாலைக்கு வருமாறு அறிவுறுத்தி வந்த நிலையில் விக்னேஸ்வரன் இன்று தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளரிடம் அரசு அறிவித்த தொழிற்சாலை அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடுமாறு கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளர் விக்னேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது விக்னேஸ்வரன் தனது கைபேசியிலிருந்து அவர்கள் இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் தாக்குவதும் போன்ற காட்சிகளை படம் பிடித்தார். மேலும் விக்னேஸ்வரன் நான் பேருந்து உரிமையாளரிடம் புகார் கூறினேன் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்று தெரிவித்தும் தனியார் பேருந்தில் ஓட்டுநரும் மற்றும் கண்காணிப்பாளரும் சிறிதும் பொருட்படுத்தாமல் கைபேசியை வாங்கி உடைத்து வீசிவிட்டதாகவும் பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கொலை செய்யும் நோக்கில் பேருந்தில் இருந்து தள்ளிவிட்டதில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் கண்காணிப்பாளர்களை உதைத்து தற்கொலை செய்து கொள் என்று தற்கொலைக்கு தூண்டும் விதத்திலும் மேலும் பயணிகளிடம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தும் இவர்கள் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, மேலும் இதன் மீது பொதுநல வழக்கு தொடரப்போவதாக பண்டஸ்டோநல்லூரை சேர்ந்த புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்ததுரை என்பவர் தெரிவித்துள்ளார்.
மற்றும் தற்கொலைக்கு தூண்டும் விதத்தில் பேசி பேருந்திலிருந்து தள்ளிவிட்டதாக கூறப்படும் ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் இவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதியப்படுமா அல்லது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதியப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நமது ஸ்கைசாட் மாலைபூமி செய்தியில் பேருந்தில் பதியப்பட்ட வீடியோ சிறப்பு காட்சி ஆடியோவுடன் உங்களுக்காக. ஏன் நிக்காது? முன்னாடி அடுத்த ஸ்டாப்ல நிக்கிறேன். முன்னாடி ஸ்டாப்ல நிக்கிறீங்க. மத்த ஸ்டாப்ல யார் நிக்கிறீங்க? மத்த ஸ்டாப் சரி என்ன பண்ணிக்கலாமா? என்ன ஓனர் சொல்லிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நானு நீங்க நிறுத்துங்க. நான் கீழே குதிப்பேன். என்ன நான் பாத்துக்கிறேன். நானு ஸ்டாப் தான். ஏன் இருக்கணும்? ஏன் ஊடுதா? இது வந்து கவர்மெண்ட் வந்து ரோட்ல போட்டு எவ்வளவு நீங்க மூடுங்க. உங்களுக்கு மட்டும் தேவை, எனக்கு தேவை இல்லையா? நான் வந்து இதுக்குமே போக மாட்டேன். புதுச்சேரியில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மாநிலத்தில் மொத்தம் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான புகைப்பட வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தப் பணி கடந்த 27/10/2023 முதல் 9/12/2023 வரை நடைபெற்றது. இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் ஆண் 4,79,329, பெண் வாக்காளர்கள் 5,41,437, மூன்றாம் பாலினம் 148 வாக்காளர்கள் உள்ளனர். அதிகபட்சமாக வெள்ளினூர் தொகுதியில் 45,753 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக உருளையன்பேட்டை தொகுதியில் 25,019 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார். புதுச்சேரி எஸ்பிஐ மண்டல அலுவலகம் சார்பில் வீட்டுக்கடன் திருவிழா மற்றும் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி எஸ்பிஐ மண்டல அலுவலகம் சார்பில் வீட்டுக்கடன் திருவிழா மற்றும் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வேல் சொக்கநாதர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை மண்டல மேலாளர் சதீஷ் பாபு, புதுச்சேரி கிளையின் உதவி பொது மேலாளர் நடராஜன், புதுச்சேரி வீட்டுக்கடன் பிரிவு உதவி பொது மேலாளர் அன்புமலர், ஜெனோ மாறன் குழுமத்தின் உரிமையாளர் மாறன் மற்றும் அபிகிருஷ்ணா குழுமத்தின் உரிமையாளர் செந்தில் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தனர். இதில் முதன்மை மேலாளர்கள் சரவணன், ஸ்ரீனிவாசன், பரணிதரன், ராஜசேகரன் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் வங்கியின் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன், வீடு கட்ட, வீடு மற்றும் நிலமாக வாங்க, வீடு அடமான கடன் மற்றும் பிற வங்கியிலிருந்து வீட்டு கடனை மாற்றுதல் செய்யும் ஆகிய வசதிகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தகுதியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டது. மேலும் வங்கி கடன் மூலம் புதிய கார் வாங்குவதற்காக கம்பெனியில் இருந்து ஸ்டால்கள் அமைத்திருந்தது. இந்நிகழ்ச்சியை வீட்டுக்கடன் பிரிவு துணை மேலாளர் கார்த்திகேயன், உதவி பொது மேலாளர் தினேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.
மாநில கபடி சங்கத்தின் 50ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநில இடையிலான கபடி போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கபடி சங்கம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மாநில அளவிலான கபடி போட்டி தொடங்கியது. புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய கபடி போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 72 அணிகள் பங்கேற்று விளையாடினர். 4ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடைபெறும் இந்த கபடி போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் கபடி அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் புதுச்சேரி மாநில கபடி சங்க தலைவர் விஜயராணி, ஜெயராமன், பொதுச் செயலாளர் ஆரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதனிடையே கபடி போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு இலவச உணவுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அப்பொழுது அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் திக்கி என்கின்ற ராஜகணபதி உடன் இருந்தார். மங்கலம் தொகுதி கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் 6,20,000 செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கெங்கையம்மன் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 6.20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை, பொது சுகாதார, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், ஒப்பந்ததாரர் சரவணன் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்திட்டத்தின் மூலம் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள சுமார் 3000 நபர்கள் பயன்பெறுவார்கள். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள சக்தி முருகன் ஆலய புனரமைக்கும் பணிக்காக பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகள் மற்றும் புதிதாக கட்டப்படும் ஆலயங்கள் மற்றும் புனரமைக்கப்படும் ஆலயங்களில் பல்வேறு பணிகளுக்காக சொந்த செலவில் உதவிகளை செய்து வருகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன். அந்த வகையில் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஆலய திருப்பணிக்காக கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆலயத்தின் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் குருசாமி, தேவநாதன், அண்ணாமலை, வீரமுத்து, சத்யா, சண்முகம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் நடராஜ், ஆறுமுகம், முருகன், பாலாஜி, கனகலிங்கம், ஆண்டனி, ஜோசப், ரவீந்திரன் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பாக உழவர்கரை சரவணனுக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய வேண்டும், வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், தமிழகத்தின் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் தேவபொழியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற வேண்டுமென்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்துதான் பாஜக ஆட்சிக்கு வந்ததாக குற்றம் சாட்டினர். இந்தியா கூட்டணியின் கோரிக்கையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரத்து செய்யவில்லை என்றால் மக்கள் போராட்டமாக நடத்தப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணியை மேற்கொள்ள தமிழக அரசு கோரியுள்ள 21,000 கோடி நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, முதன்மை செயலாளர் தொண்டரணி பொதினி வளவன், விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் தமிழ்மாறன், முன்னவன், செல்வனந்தன், அரிமா தமிழன், ஆதவன், வேல்மாறன், கார்முகில், சுடர்வலன், லக்ஷ்மி ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி பிறந்தநாள் விழாவில் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ முன்னிலையில் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர். இதனையடுத்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சிவா எம்எல்ஏ விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சோமசுந்தரம், செல்வநாதன், மாநில வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி மற்றும் கந்தசாமி, ராஜி, அங்காளன், ஹரிகிருஷ்ணன், கேபிஆர் ஏழுமலை, சபரி, மிலிட்ரி முருகன், பாலு, ரகு, ஆனந்தராஜ், கோவிந்தன், கோதண்டம், முத்து, அன்பு மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தொழில்பேட்டையில் செயல்படும் ஹைப்ரோ செராமிக்ஸ், ஸ்வஸ்திக் குரூப்ஸ் பிரைவேட் பிரதர்ஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது கண்டித்து அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக மதகடிப்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருபுவனை தொழில்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்படும் பல்வேறு நிறுவனங்களில் தங்களது உரிமைகளை கேட்டதற்கும் உரிமைகளை நிலைநாட்ட தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தொழிற்சாலை நிர்வாகங்கள் மெமோ வழங்குவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மேலும் தொழிலாளர் மீதான இந்த ஒடுக்குமுறைகளை கைவிட்டு தொழிற்சாலை நிர்வாகங்கள் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை சட்டப்படியான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு சார்பாக நேற்று மாலை மதகடிப்பட்டு சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைப்பாளர், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினர். சேதரப்பட்டு அனைத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பின் நிர்வாகிகள் ரமேஷ், மோதிலால், சிவகுமார் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் தலைவர் சரவணன், நாம் தமிழர் கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் முத்துக்குமார், செயலாளர் ஜெயக்குமார், ஈட்டன் மோகன்தாஸ் அனைவரும் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பின் சார்பாக 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் கோனேரி லோகேயன் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் கோனேரி லோகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பகுதிகளில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர்.
அதன் ஒரு பகுதியாக பொறையூர் அரசு ஆரம்ப பள்ளியில் புதுச்சேரி மாநில மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரியன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டுகள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் ஏற்பாட்டில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோனேரி லோகையன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ விநாயகர் முருகன் ஸ்வீட் ஸ்டால் நிறுவன தலைவர் ராஜசேகரின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ விநாயகர் முருகன் ஸ்வீட் ஸ்டால் நிறுவன தலைவர் ராஜசேகர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை விநாயகர் முருகன் இனிப்பகத்தில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள், உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 5000 வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி 3000 பேருக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது நினைவை போற்றி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ விநாயக முருகன் இனிப்பகத்தின் தலைவர்கள் சதீஷ்குமார், கிஷோர்குமார், அவர்களது தாயார் சுபா உட்பட குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது பொய் புகார் அளித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உதயஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் கழிவுநீர் தொட்டியில் சிறுவன் விழுந்த விவகாரத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அத்துமீறி நடந்ததாக திமுக அமைப்பாளர் சிவா தூண்டுதலின் பேரில் சம்பவம் நடந்த 10 நாட்கள் கழித்து திமுகவினர் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பில்லுக்கடை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது திமுகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து காவல் நிலைய ஆய்வாளரை சந்தித்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டார்கள். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே போலீசார் சென்றபோது நாட்டு வெடிகுண்டை வீசி அதை வீடியோவாக வெளியிட்ட கல்லூரி மாணவன். இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட பதிவின் மூலமாக கல்லூரி மாணவர் கைது. புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டும் நோக்கில் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீச வந்த பிரபல ரவுடியின் காலிலேயே வெடிகுண்டு தவறி விழுந்து வெடித்ததில் தொழிற்சாலை அதிபர் மற்றும் ஊழியர் உட்பட 3 பேர் காயம். புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் 29வது அகில உலக யோகா திருவிழா. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. தனியார் பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பேருந்தில் சென்றவரிடம் தகராறு செய்து பேருந்திலிருந்து தள்ளிவிட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்தி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.